அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். அஸ்மத் குருபியோ நமஹ, அஸ்மத் பரமகுருபியோ நமஹ, அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமணே நமஹ, ஸ்ரீ குருங்கமுனியே நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மருது ஆனி மாதம் 19ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 3 ஜூலை 2025. இன்று வளர்வரை அஷ்டமி மாலை மணி 4:32 வரைக்கும் இருக்குது. அதன் பின் நவமி. ஹஸ்தம் நட்சத்திரம் மாலை மணி 4:32 வரைக்கும் இருக்குது. அதன் பின் சித்திரை. சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். பரிகம் நாமயோகம் பவகரணம். இன்றைய அகசு நாழிகை 31:32, தியாஜ்யம் நாழிகை 48:28. இன்றைய புண்ணிய திதி ஆனி மாதம் வளர்பிறை அஷ்டமி. நேத்திரம் 1, ஜீவன் அறை. இன்றைய மிதுன லக்ன இருப்பு நாழிகை 2 வினாழிகை 14. சூரிய உதயம் காலை 5:50. இன்றைய ராகுகாலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் நல்லெண்ணெய். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம். ஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் குரு, கர்க்கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் கேது, கன்னியா ராசியில் சந்திரன், கும்பராசியில் வக்ரநிலையில் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் இன்று இரவு நாளை அதிகாலை 5:42க்கு துளாராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. புத பகவான் தனது வக்ர நிலைமையை இன்று தொடங்குகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசிக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுற சுபவிரய செலவுகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு இன்றைக்கி இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வந்துட முடியும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருந்து வந்த வீண் சஞ்சலம் நீங்க பெறுவீர்கள். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தினருக்காக, குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் எல்லாமே விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். தாயார், தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இன்று காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்துமே விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இன்று எதிர்கொள்வீர்கள், திட்டமிடுவீர்கள், செயல்படுத்துவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும். புதிய மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு சீரான முன்னேற்றம் இன்று ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்று வெற்றியை கொடுக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களே, சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் விலகப் பெறுவீர்கள். குழப்பமில்லாமல் தெளிவாக எல்லா காரியத்திலும் நீங்கள் முடிவெடுப்பீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். மனதிற்கு ஒரு இதமளிக்கக்கூடிய வகையில் இன்று நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை, மகிழ்ச்சியான விஷயங்கள் இன்று நடக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியில் சம்பந்தம். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். மனதில் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். புதிய மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மனதில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். அது மாதிரி சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் அதிலெல்லாம் ஒரு நல்ல இது உங்களுக்கு இன்னைக்கு நடக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகக்கூடிய அற்புதமான ஒரு நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்வீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் அயன சயன போக விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும்.
நம்முடைய தொழில் சார்ந்து ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இல்லை புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறது, வெளியூர் வெளிநாடு முயற்சி பண்ணுறது, இது மாதிரியான முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி கண்டிப்பான முறையில் வெற்றி பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு. கோச்சார சந்திர பகவான் பார்க்குறார். எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். முக்கியமாக நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்லபடியாக நடந்து முடியும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் அது இன்றைக்கி நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். உங்களுடைய சுப்பீரியருடன் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இன்றைய நாள் எடுத்தோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு காணப்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. தனுர் ராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானம், தொழில் ஸ்தானாதிபதி புத பகவான் நம்முடைய ராசிநாதனுடைய சாரம் பெற்று 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் ரொம்ப அனுகூலமான ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்கும். எல்லா காரியங்களிலுமே நல்ல மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. நம்முடைய யோகாதிபதி சுக்கிரனுடைய ஒரு ஆட்சி சஞ்சாரம் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகளை அள்ளித்தரும். புதிய மாற்றங்கள் இன்று வந்து சேரும். ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அதை தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு அனுகூலத்தை, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும். பொதுவாக இன்றைய நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் பெரிய அனுகூலம் உண்டாகும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் சந்தோஷம்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. கொஞ்சம் இந்த வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நாம் ஒன்று சொல்ல போய் மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் சனி பகவான் ஆட்சியாக இருக்க சில நேரங்களில் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனம் தேவை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இன்னைக்கு பயன்படுத்தணும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் திட்டமிட்டு ஈடுபடுவது நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம்.
மீனராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமம். எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பல வழிகளிலும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் பெரிய அனுகூலம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய வீட்டுக்கு அஷ்டமங்கல பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு ஏதாவது ஒரு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது மாதிரி முறைப்படி ஜாதகம் எழுதுறது, முறைப்படி உங்களுக்கு ஒரு நோட்டில் ஜாதகம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உலகத்தில் எந்த இடத்துல பிறந்திருந்தாலும் நாம் ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி வேணாலும் எழுதி கொடுக்குறோம், திருக்கணித பஞ்சாங்கப்படி வேணாலும் எழுதி கொடுக்குறோம். இது கம்ப்யூட்டரைஸ்டு ஹாரோஸ்கோப் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தாலும் நாம் சாஃப்ட்வேர் பயன்படுத்துறது இல்லை. நாம் கையால் தான் கணிதம் போட்டு ஜாதக பலாபலன்களே நாம் அப்படி தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இப்போ ஒரு பொருத்தம் பார்க்கணும், முறைப்படி நாம் பொருத்தம் பார்க்கணும் என்றாலும் நாம் கையால் கணிதம் போட்டு தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை மாதிரி நாம் கை கணிதம் தான் நாம் பயன்படுத்துகிறோம். கை கணிதம் போட்டு தான் நாம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம இந்த இந்த கணிதம் அப்படிங்கிறது நமக்கு என்ன தான் நம்ம கம்ப்யூட்டரைஸ்டு பார்த்தாலும் கையால் எழுதும்போது தான் பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அதனால் நீங்கள் கையால் எழுதி பொருத்தம் பார்க்கறது, மீன்வைல் நமக்கு கம்ப்யூட்டரைஸ்டு ஹாரோஸ்கோப் இல்லாமல் கையால் முறைப்படி அந்த குரு ஹோரையில், சுக்கிர ஹோரையில், புதன் ஹோரையில் நல்ல லக்னம் பார்த்து எழுதுறது அப்படிங்கிறது நாம் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஜாதகம் எழுதுவதற்கு நீங்கள் கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்புறம் இந்த திருமணம் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு நாம் சிறப்பு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் உங்களுக்கு இந்த திருமணம் சம்பந்தமான ஏதாவது ஒரு தடங்கல்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த பூஜையில் உங்களை நாம் ஆட் பண்ணிக்கிறோம். மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.